Hello everyone, welcome back to our YouTube channel. இந்த வீடியோல நம்ம எந்த காலேஜோட 2022ஓட ஜெனரல் ரேங்கிங் பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இதோட கவுன்சிலிங் கோட் வந்து 1216. ஓகேங்களா? இந்த காலேஜோட 2022ல எந்த ஜெனரல் ரேங்கிங்ல வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல வந்து சீட் வந்து அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு உங்களோட கட் ஆஃப் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு, நீங்க மேனேஜ்மெண்ட்ல சீட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்ல இன்ஜினியரிங்கான சீட்ஸ் உங்களுக்கு பண்ணித்தரோம். அண்ட் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் என்றாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணித்தரோம். ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டா நம்ம இந்த சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏஐடிஎஸ் பார்க்கலாம். ஏஐடிஎஸ் பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 2022 வருஷத்துல 27,542 இந்த ஜெனரல் ரேங்கிங்ல லாஸ்ட் இயர்ல கிடைச்சிருக்கு. பிசி கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா 40,055லையும் பிசிஎம் 34,805, எம்பிசி 51,298 அண்ட் எஸ்சி பார்த்தீங்கன்னா 1,11,082 இந்த ஜெனரல் ரேங்கிங்ல வந்து லாஸ்ட் இயர்ல சீட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இது பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 32,807லையும் பிசிஇ 46,272, பிசிஎம் 38,418 அண்ட் எம்பிசி 55,154லையும் எஸ்சி பார்த்தீங்கன்னா 1,26,121லையும் லாஸ்ட் இயர்ல சீட்ஸ் வந்து இந்த ஜெனரல் ரேங்கிங்ல அலோகேட் ஆயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 39,453, பிசி 43,920, பிசிஎம் 48,495, எம்பிசி 50,685, எஸ்சி 1,15,852 இந்த ஜெனரல் ரேங்கிங்ல லாஸ்ட் இயர்ல சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 18,773, பிசி 29,392, பிசிஎம் 43,527 அண்ட் எம்பிசி 32,756, எஸ்சி 94,478, எஸ்சிஏ 1,24,900 அண்ட் எஸ்டி பார்த்தீங்கன்னா 1,27,377 இந்த ஜெனரல் ரேங்கிங்ல லாஸ்ட் இயர்ல சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் எக்ஸ்பெக்டட் ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெனரல் ரேங்கிங் இந்த ரேங்கிங்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த வருஷம் சீட்ஸ் கிடைக்காது, கன்ஃபார்மாக கிடைக்குங்க. இதுதான் இந்த வருஷம் 2023க்கான எக்ஸ்பெக்டட் ரேங்கிங். அடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 34,127, பிசி 47,651, பிசிஎம் 67,276, எம்பிசி 51,536, எஸ்சி 1,26,827 வந்து லாஸ்ட் இயர்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த ஜெனரல் ரேங்கிங்ல. அடுத்ததாக ட்ரிபிள்இ பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 43,086, பிசி 53,632 அண்ட் பிசிஎம் 43,211 அண்ட் எம்பிசி 63,733, எஸ்சி 1,25,458 இந்த ஜெனரல் ரேங்கிங்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக ஐடிங்க ஓசி கம்யூனிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் 23,916லையும் பிசிக்கு 34,999, பிசிஎம் 40,842, எம்பிசி 39,923லையும் எஸ்சி 1,111லையும் அண்ட் எஸ்சிஏ 1,36,317லையும் லாஸ்ட் இயர்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 70,370, பிசி 1,06,362 அண்ட் பிசிஎம் 87,957, எம்பிசி 98,297 அண்ட் எஸ்சி பார்த்தீங்கன்னா 1,22,270 இந்த ஜெனரல் ரேங்கிங்ல லாஸ்ட் இயர்ல சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டிக்கு 27,498, பிசி 40,168, பிசிஎம் 35,632 அண்ட் எம்பிசி 51,919, எஸ்சி 94,942 இந்த ஜெனரல் ரேங்கிங்ல லாஸ்ட் இயர் சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் உங்களோட ஜெனரல் ரேங்கிங் இந்த ரேங்கிங்குள்ளே இருக்குன்னா உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலேஜில் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் சீட்ஸ் வேணும், உங்களோட கட் ஆஃப் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் சீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சீட்ஸ் பண்ணி கொடுக்குறோம் மேனேஜ்மெண்ட்டில். அண்ட் அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் என்றாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணித்தரோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். And thank you for watching.